சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -5 கடந்த கால நிழல்கள் நிகழ்காலத்தை ஒளிரச் செய்கின்றன. வாரப்பட்டியில் மாதங்கள் அமைதியாக கழிந்தன. கிராம மக்கள் தங்கள் வழக்கங்களில் குடியேறினர். ஒளியின் தாயத்தின் புதுப்பிக்கப்பட்ட சக்தியால் அவர்களின் நம்பிக்கை வலுப்படுத்தப்பட்டது. சிவராமன் ஞானத்துடனும் கருணையுடனும் தொடர்ந்து வழிநடத்தி கிராமத்தின் செழிப்பை உறுதி செய்தார். இருப்பினும் அமைதியின் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு புதிய அச்சுறுத்தல் கிளர்ந்தெழுந்தது. ஒரு மாலை சூரியன் கிராமத்தின் மீது நீண்ட நிழல்களை போட்டபோது ஒரு அந்நியன் வந்தான். ஒரு முக்காடு அணிந்திருந்த அந்த உருவத்தின் இருப்பு உடனடியாக கிராம மக்களை விளிம்பில் வைத்தது. சிவராமனுக்கு புதியவர் பற்றி தெரிவிக்கப்பட்டு ரவி மற்றும் மீனாவுடன் சேர்ந்து விசாரிக்கச் சென்றார். அந்நியன் கிராம சதுக்கத்தில் அசையாமல் காத்திருப்பது போல் நின்றான். சிவராமன் எச்சரிக்கையுடன் அணுகினான். "நீ யார்? உன்னை வரப்பட்டிக்கு அழைத்து வருவது எது?" என்று அவன் கேட்டான். அந்நியன் மெதுவாக தங்கள் முக்காட்டை குறைத்து கஷ்டமும் உறுதியும் நிறைந்த முகத்தை வெளிப்படுத்தினான். "என் பெயர் கார்த்திக்." அவன் குரலில் நிலையானது. "நான் ஒரு எச்சரிக்கையுடன் வருகிறேன். அகஸ்னி போய்விட்டிருக்கலாம், ஆனால் அவள் கட்டவிழ்த்துவிட்ட இருள் இல்லை." சிவராமனின் கண்கள் சுருங்கின. "உங்களை நீங்களே விளக்குங்கள்." கார்த்திக் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். "நான் ஒரு காலத்தில் அண்டை கிராமத்தின் ஒரு பகுதியாக இருந்தேன். அகாஸ்னியை சிதைத்த அதே இருண்ட சக்திகளால் அழிக்கப்பட்டேன். பழிவாங்குவதற்காக புதிய வடிவங்களை எடுத்த அவளுடைய சக்தியின் எச்சங்கள் உள்ளன. அவர்கள் தங்களை அகாஸ்னியின் நிழல்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் பலம் பெறுகிறார்கள். அவர்களின் தலைவி நந்தினி என்ற சூனியக்காரி அகாஸ்னியின் சீடர்." ரவி மீனாவிடம் கவலையுடன் ஒரு பார்வையை பரிமாறிக் கொண்டான். "நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நாம் மற்றொரு போருக்கு தயாராக வேண்டும்." கார்த்திக் தலையசைத்தான். "நான் உனக்கு உதவ முடியும். அவர்களின் தந்திரோபாயங்கள் மற்றும் பலவீனங்கள் எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை நம்ப வேண்டும்." சிவராமன் கார்த்திக்கின் முகத்தை பார்த்து வஞ்சகத்தின் எந்த அறிகுறியையும் தேடிக்கொண்டிருந்தான். இறுதியாக அவன் தலையசைத்தான். "நாங்கள் உங்கள் உதவியை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள், எந்தவொரு துரோகத்திற்கும் விரைவான நீதி கிடைக்கும்." கார்த்திக் தலை குனிந்தான். "எனக்கு புரிகிறது. தங்கள் வீட்டை பாதுகாக்க முயற்சிப்பவர்களிடம் என் விசுவாசம் உள்ளது." கார்த்திக்கின் வழிகாட்டுதலுடன் சிவராமனும் அவரது கூட்டாளிகளும் வரவிருக்கும் அச்சுறுத்தலுக்கு தயாராகத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் பாதுகாப்புகளை வலுப்படுத்தினர். கிராமவாசிகளுக்கு போரில் பயிற்சி அளித்தனர். மேலும் சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு செயலையும் கண்காணிக்க ரோந்து படைகளை அமைத்தனர். வரப்பட்டியில் சூழல் பதட்டமாக மாறியது. ஆனால் கிராமவாசிகள் உறுதியாக இருந்தனர். ஒரு இரவு சிவராமனும் கார்த்திக்கும் உத்தி பற்றி விவாதித்தபோது கார்த்திக் நந்தினியை பற்றி மேலும் வெளிப்படுத்தினார். அவள் அகாசினியின் மிகவும் பக்தியுள்ள சீடர், இருண்ட மந்திரத்தில் தேர்ச்சி பெற்றவள் மற்றும் பயாதிகாரியின் இரகசியங்களை கற்றுக்கொண்டாள். "உன்னை அழித்து ஒளியின் தாயத்தை மீட்டெடுப்பதன் மூலம் அவள் அகாசினியின் வேலையை முடிக்க முடியும் என்று அவள் நம்புகிறாள்." சிவராமனின் முகபாவனை கடினமாகிவிட்டது. "நாங்கள் அதை நடக்க விடமாட்டோம். நாங்கள் உறுதியாக நின்று எங்கள் கிராமத்தை பாதுகாப்போம்." நாட்கள் செல்லச் செல்ல காட்டின் ஓரங்களில் பதுங்கியிருக்கும் விசித்திரமான உருவங்களை கண்டதாக சாரணர்கள் தெரிவித்தனர். வரவிருக்கும் தாக்குதலின் அச்சுறுத்தலால் கிராமவாசிகள் விழிப்புடன் இருந்தனர். அவர்களின் உணர்வுகள் கூர்மையாக இருந்தன. ஒரு துரதிர்ஷ்டவசமான இரவில் அகாசினியின் நிழல்கள் தங்கள் தாக்குதலை தொடங்கின. இருண்ட உருவங்கள் நிழல்களிலிருந்து வெளிவந்தபோது கிராமம் குழப்பத்தில் மூழ்கியது. அவர்களின் கண்கள் தீய சக்தியால் பிரகாசித்தன. முன்னணியில் இருந்த நந்தினி சக்தி மற்றும் இருளின் ஒளியை வெளிப்படுத்தினார். இது துணிச்சலான போர்வீரர்களின் முதுகெலும்புகளை கூட குளிர்வித்தது. ஒளியின் தாயத்தை ஏந்திய சிவராமன் பாதுகாப்பை வழிநடத்தினார். "உங்கள் தரையில் நிற்க" என்று அவர் கூச்சலிட்டார். "எங்கள் வீட்டையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கவும்." போர் கடுமையாக இருந்தது.
நந்தினியின் இருண்ட மந்திரம் தாயத்தின் கதிரியக்க ஒளியுடன் மோதி இரவை ஒளிரச் செய்யும் ஆற்றல் வெடிப்புகளை உருவாக்கியது. சிவராமன் தனது முழு பலத்துடன் போராடினார். மோதலின் தீவிரத்தால் அவரது உறுதி அசைக்கப்படவில்லை. கார்த்திக் விலைமதிப்பற்றவராக நிரூபிக்கப்பட்டார். நிழல்களின் தந்திரோபாயங்கள் பற்றிய அவரது அறிவு கிராமவாசிகள் அவர்களின் நகர்வுகளை எதிர்பார்க்கவும் எதிர்க்கவும் அனுமதித்தது. ரவியும் மீனாவும் சிவராமனுடன் சேர்ந்து போராடினர். அவர்களின் ஒற்றுமை மற்றும் உறுதிப்பாடு ஒவ்வொரு தாக்குதலிலும் தெளிவாக தெரிந்தது. சிவராமனை நேரடியாக எதிர்கொண்டபோது நந்தினியின் கண்கள் கோபத்தால் எரிந்தன. அகஸ்னியின் மரபை எதிர்த்து நிற்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவள் சீறினாள். அவளைப் போலவே நீயும் வீழ்வாய். சிவராமன் அவள் பார்வையைச் சந்தித்தான். தாயத்தின் ஒளி பிரகாசமாக பிரகாசித்தது. அகஸ்னியின் இருளுக்கு இங்கே இடமில்லை. நீதிக்காகவும் ஒளிக்காகவும் நாங்கள் போராடுகிறோம். அவர்களின் போர் உச்சத்தை எட்டியது. ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான மோதல் ஒரு ஆற்றல் புயலை உருவாக்கியது. நந்தினியின் சக்தி வலிமையானது, ஆனால் சிவராமனின் உறுதிப்பாடு தாயத்தின் வலிமையாலும் அவரது மக்களின் ஒற்றுமையாலும் வலுப்படுத்தப்பட்டது, மேலும் வலுவடைந்தது. ஒரு இறுதி சக்திவாய்ந்த எழுச்சியுடன் சிவராமன் ஒளியின் தாயத்தின் முழு சக்தியையும் கட்டவிழ்த்துவிட்டார். கதிரியக்க கற்றை நந்தினியின் பாதுகாப்புகள் வழியாக துளைத்து அவளை குருடாக்கும் ஒளியில் மூழ்கடித்தது. இருண்ட சக்தி சிதறும்போது அவளுடைய அலறல்கள் கிராமம் முழுவதும் எதிரொலித்தன. அதன் விழிப்பில் அமைதி மட்டுமே இருந்தது. திசை திருப்பப்பட்டு தலைமை இல்லாத அகாஸ்னியின் நிழல்கள் இரவில் ஓடிவிட்டன. கிராமவாசிகள் சோர்வடைந்திருந்தாலும் வெற்றியின் ஆரவாரத்தை வெளிப்படுத்தினர். அவர்கள் மீண்டும் இருளின் சக்திகளிடமிருந்து தங்கள் வீட்டை பாதுகாத்தனர். சிவராமன் பின்விளைவுகளுக்கு மத்தியில் நின்றார். அவரது இதயம் கனமாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருந்தார். இருளுக்கு எதிரான போர் ஒருபோதும் உண்மையிலேயே முடிவடையாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் ஒளியின் தாயத்து மற்றும் அவரது சமூகத்தின் அசைக்க முடியாத ஆதரவுடன் அவர்கள் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும். கார்த்திக் தனது விசுவாசத்தை நிரூபித்ததால் கிராமத்திற்குள் வரவேற்கப்பட்டார். வரப்பட்டி எதிர்கால அச்சுறுத்தல்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க உதவுவதாக அவர் உறுதியளித்தார். அவரது அறிவும் அனுபவமும் ஒரு மதிப்புமிக்க சொத்தாகும். சூரியன் கிராமத்தின் மீது உதித்து சூடான ஒளியில் குளித்தபோது சிவராமன் தனது மக்களை பார்த்தார். அவர்களின் முகங்கள் நிம்மதி மற்றும் உறுதியின் கலவையால் நிரம்பியிருந்தன. அவர்கள் கடந்த காலத்தின் நிழல்களை எதிர்கொண்டு வலுவாக வெளிப்பட்டனர். அவர்களின் ஒற்றுமை மற்றும் மீள்தன்மை பிரகாசமாக பிரகாசித்தது. எனவே அகஸ்னியின் துரோகத்தின் கதை மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த போர்கள் நம்பிக்கை, தைரியம் மற்றும் சமூகத்தின் உடைக்க முடியாத பிணைப்புகளின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது. அகஸ்னியின் நிழல்களின் தோல்விக்கு பிறகு வாரப்பட்டி புதுப்பிக்கப்பட்ட அமைதி உணர்வில் திளைத்தது. கிராமவாசிகள் தங்கள் வாழ்க்கையை தொடங்கினர். சிவராமனின் தலைமையின் மீதான அவர்களின் நம்பிக்கை முன்னெப்போதையும் விட வலுவாக இருந்தது. இப்போது மதிக்கப்படும் ஒரு கலைப்பொருளாக கருதப்படும் ஒளியின் தாயத்து அவர்களின் நீடித்த வலிமையையும் ஒற்றுமையையும் குறிக்கிறது. அமைதி இருந்தபோதிலும் சிவராமன் விழிப்புடன் இருந்தார். இருளுக்கு எதிரான போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் எப்போதும் முன்னால் உள்ள சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். கிராமவாசிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் பாதுகாப்புகளை வலுப்படுத்தி பரஸ்பர பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அண்டை சமூகங்களுடன் கூட்டணிகளை தேடினார். ஒரு நாள் சிவராமன் கிராமத்தின் கோட்டைகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது தொலைதூர நாட்டிலிருந்து ஒரு தூதர் வந்தார். தூதுவர் அனிகா என்ற இளம் பெண் ஒரு புதிய அச்சுறுத்தல் பற்றிய செய்தியை கொண்டு வந்தார். சிவராமன் அவள் அவசரமாக தொடங்கினாள். வடக்கு மலைகளில் ஒரு இருண்ட சக்தி எழுகிறது. அது நாம் முன்பு எதிர்கொண்ட எதையும் விட சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. அவர்கள் தங்களை இருண்ட உடன்படிக்கை என்று அழைக்கிறார்கள். மேலும் அவர்கள் முழு பகுதியையும் இருளில் மூழ்கடிக்க முயல்கிறார்கள். சிவராமன் கவனமாக கேட்டார். நன்றி அனிகா.
தகவல்களை சேகரித்து இந்த புதிய அச்சுறுத்தலுக்கு தயாராக நாம் விரைவாகச் செயல்பட வேண்டும். நீங்கள் தங்கி எங்களுக்கு உதவுவீர்களா? அனிகா தலையசைத்தார். நான் செய்வேன். என் மக்கள் இருண்ட உடன்படிக்கையின் கைகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை எதிர்த்து நிற்க எங்களுக்கு கூட்டாளிகள் தேவை. ரவி, மீனா மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட அவரது நெருங்கிய கூட்டாளிகளுடன் சிவராமன் ஒரு கூட்டத்தை அழைத்தார். அவர்கள் செய்திகளைப் பற்றி விவாதித்து ஒரு திட்டத்தை வகுத்தனர். இருண்ட உடன்படிக்கை பற்றி முடிந்தவரை தகவல்களைச் சேகரிக்க வேண்டும் என்று சிவராமன் கூறினார். கார்த்திக், வடக்கு மலைகளுக்கு ஒரு சாரணர் குழுவை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாங்கள் என்ன எதிர்கொள்கிறோம் என்பதைக் கண்டறியவும். கார்த்திக் ஒப்புக்கொண்டார். நான் முதல் வெளிச்சத்திலேயே புறப்படுவேன். எதற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். கார்த்திக் மற்றும் அவரது குழுவினர் தங்கள் பணியை தொடங்கும்போது சிவராமன் வரப்பட்டியை பலப்படுத்துவதிலும் கூட்டணிகளை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார். பொதுவான அச்சுறுத்தலுக்கு எதிராக படைகளில் சேருமாறு அண்டை கிராமங்களுக்கு தூதர்களை அனுப்பினார். பதில் மிகவும் நேர்மறையானதாக இருந்தது. பல சமூகங்கள் தங்கள் ஆதரவை உறுதியளித்தன. நாட்கள் வாரங்களாக மாறின. கார்த்திக் முக்கிய தகவல்களுடன் திரும்பினார். இருள் உடன்படிக்கையை மலாக்கர் என்ற சக்திவாய்ந்த மந்திரவாதி வழிநடத்துகிறார் என்று அவர் தெரிவித்தார். அவரது மந்திரம் பழமையானது மற்றும் வலிமையானது. அகஸ்னியின் செல்வாக்கின் எச்சங்கள் உட்பட இருண்ட சக்தியின் அனைத்து ஆதாரங்களையும் சேகரிக்க அவர் முயல்கிறார். அவர் வெற்றி பெற்றால் அவர் தடுக்க முடியாதவராக இருப்பார். சிவராமனின் உறுதிப்பாடு கடினமடைந்தது. அது நடக்க நாம் அனுமதிக்க முடியாது. மலாக்கர் தனது முழு பலத்தையும் திரட்டுவதற்கு முன்பு நாம் தாக்க வேண்டும். நமது கூட்டாளிகளின் ஒரு படையை ஒன்று திரட்டி முன்கூட்டியே தாக்குதலை நடத்துவோம். அண்டை கிராமங்களின் ஆதரவுடன் சிவராமன் தலைவர்கள் குழுவை ஏற்பாடு செய்தார். இருண்ட உடன்படிக்கை மீதான தாக்குதலை வியூகம் வகுத்து திட்டமிட அவர்கள் சந்தித்தனர். சபையின் ஒற்றுமையும் உறுதியும் வரப்பட்டியை முந்தைய அச்சுறுத்தல்களை முறியடிக்க அனுமதித்த வலிமையை பிரதிபலித்தன. கூட்டணி படைகள் போருக்கு தயாராகும் போது சிவராமன் தங்கள் பயணத்தை பற்றி சிந்திக்க ஒரு கணம் எடுத்து கொண்டார். வரப்பட்டி கிராம மக்கள் எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களின் மீள்தன்மை மற்றும் ஒற்றுமை அவற்றை கடந்து சென்றன. ஒளியின் தாயத்து நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. இருண்ட காலங்களில் அவர்களை வழிநடத்தியது. போருக்கு முந்தைய நாள் கூடியிருந்த படைகளிடம் சிவராமன் உரையாற்றினார். இன்று நாம் ஒரு பெரிய இருளுக்கு எதிராக ஒன்றுபட்டுள்ளோம். இருண்ட உடன்படிக்கை நாம் விரும்பும் அனைத்தையும் அழிக்க முயல்கிறது. ஆனால் நாம் அவர்களை வெற்றி பெற விடமாட்டோம். எங்கள் வீடுகளுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் எங்கள் எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் போராடுகிறோம். ஒன்றாக நாங்கள் எந்த இருளையும் விட வலிமையானவர்கள். சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -6 தொடரும்.